தஸ்பீ நஃபில் தொழுகை கூடுமா கூடாதா? அன்பானவர்களே, நமக்கு பல குழப்பங்கள் இருக்குது. அதில் ஒரு குழப்பம், இது போன்ற நஃபிலான வணக்கங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யக்கூடாதுன்னு ஒரு கூட்டம், செய்யலான்னு சொல்கிறவங்க. அப்போ மார்க்க அறிஞர்கள், ஹதீஸ்கலை வல்லுநர்கள் இந்த ஹதீஸ் குறித்து, தஸ்பீ நஃபில் தொழுகை குறித்து என்ன சொல்கின்றார்கள் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, இது சரியான ஒரு ஹசன், நல்ல ஒரு ஹதீஸு, இது லைஃப் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், 4 இமாம்களில் ஒரு இமாமான இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இவங்க வெறும் மார்க்கத்தில் ஃபிக்ஹ் சட்டத்தில் மட்டும் தேர்ந்தவர்கள் அல்ல, ஹதீஸ்கலை வல்லுநராக இருக்கின்றார்கள். ஆக இவங்க சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ் ஹசன், இது நல்ல ஹதீஸ், இது லைஃப் அல்ல என்கின்ற அர்த்தத்தில் கூறுகிறார்கள். அடுத்தது இமாம் தகியுத்தீன் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சொல்கின்றார்கள், இந்த ஹதீஸ், இந்த அமல் என்பது சுன்னத்துன் ஹசனா, அழகிய சுன்னத்தாக இருக்கின்றது என்று இமாம் தகியுத்தீன் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. ஜாமிஉ திர்மிதி, சுனன் இப்னு அபூ தாவூத், இந்த 2 கிதாபுகளில் இந்த தஸ்பீ நஃபில் குறித்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரமலானிலே இது மிகவும் பாக்கியமாக கருதப்படக்கூடிய தொழுகையாக இருக்கின்றது. குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளிலே 21, 23, 25, 27, 29 அதிகமாக நாம் இதை தொழுகலாம்.